ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 41வது புதிய ஆத்திச்சூடி, ஞேயம் காத்தேல். ஞேயம் காத்தல் செய். ஞேயம்னா என்னன்னு கேட்டால் நட்பு. நட்பை பாதுகாக்கிறது மிக மிக அவசியம் அப்படின்னு பாரதி சொல்கிறார். பார்த்திபனும் கண்ணனும் ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவாங்க. எல்லாருக்கும் 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ஸ்கூலில் எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் என்னென்னா, ஸ்கூல் பீப்புள் லீடர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு எலெக்ஷன். எல்லாருக்கும் 2 பேரையுமே பிடிக்குன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது 2 பேரையும் பண்ண சொல்லிட்டாங்க. பார்த்திபனும் சரி கண்ணனும் சரி 2 பேருமே தேர்தலில் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. என்னாச்சு, தேர்தலுக்கு பிரச்சாரம்லாம் தீவிரமாக நடந்தது. மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப தீவிரமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டால், கண்ணனையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பார்த்திபனையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு ஓட்டு போடன்னு அவங்களுக்குள்ளேயே தெரியல. அவங்களுக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுது. அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, சரி யோசிச்சு எப்படியும் யாராவது ஒருத்தருக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும் இல்லையா? அதனால ஸ்கூல் மொத்தமுமே எல்லாரும் யோசிச்சு மாற்றி 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 ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது அதை எண்ணணும் இல்லையா? ஆனால் இதில் பார்த்திபனுக்கு என்ன ஆசை தெரியுமா? கண்ணன் தான் ஸ்கூல் பீப்புள் லீடராக வரணும்னு அவனுக்கு ஆசை. ஏன்னா அவன் தான் ஃப்ரெண்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறான். கண்ணனுக்கு என்ன ஆசை? பார்த்திபன் தான் வரணும்னு ஆசை. பார்த்திபனுக்கு என்ன ஆசை? கண்ணன் தான் ஸ்கூல் பீப்புள் லீடராக வரணும்னு ஆசை. இதனால 2 பேரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவன் அவனுக்கு ஓட்டு போட்டான், அவன் இவனுக்கு ஓட்டு போட்டான். ஸ்கூல் பீப்புள்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு முடிஞ்சிருச்சு. எண்றாங்க. எண்ணி அங்கே பாட்டுக்கு எண்ணிக்கை நடந்துக்கிட்டே இருக்கு. பார்த்திபன் என்ன பண்ணான் தெரியுமா? நேராக ஹெச்எம் ரூமுக்கு போனான். ஒருத்தருக்கும் தெரியாமல் நேராக ஹெச்எம் ரூமுக்கு போயிட்டு, சார் கண்ணனே ஸ்கூல் பீப்புள் லீடராக வந்துடட்டும் சார், கொஞ்சம் ஓட்டு வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்ல சார், அவன் என் ரொம்ப ஃப்ரெண்டு சார், அவனுக்கே கொடுத்துருங்க சார் அப்படின்றான். கண்ணன் என்ன பண்ணான், பார்த்திபனுக்கே கொடுத்துருங்கன்னு ஹெச்எம் கிட்ட போய் சொன்னான். பார்த்திபனும் என்ன பண்ணான், சார் கண்ணனுக்கே கொடுத்துருங்க அப்படின்னா. ஹெச்எம்முக்கும் சரி, அந்த மிஸ்ஸுகளுக்கும் சரி, மாஸ்டர்களுக்கும் சரி, இவங்களோட நட்பை பார்த்து வியக்காதவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஓட்டை எண்ணி முடிச்சாங்க. ரிசல்ட் என்னாச்சு? 2 பேருக்கும் சமமா வந்துருச்சு ஓட்டு. இவனுக்கு ஒரு 550 ஓட்டு, அவனுக்கு ஒரு 550 ஓட்டு. மொத்தம் 1100 பேர் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்? கண்ணனே பார்த்திபனுக்கும், பார்த்திபனே கண்ணனுக்கு தானே ஓட்டு போட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி 2 பேருக்கும் சரிசமமாக விழுந்துருச்சு. அதனால பார்த்திபன் கண்ணனை ரெக்கமெண்ட் பண்ணுறான், கண்ணன் பார்த்திபனை ரெக்கமெண்ட் பண்ணுறான். ஹெச்எம்கே யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கன்னு தெரியல. கடைசியில் பக்கத்தில் இன்னொரு மிஸ் ஒரு உபாயம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஆங்கில வழி கல்வி கற்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் பார்த்திபனை தலைவராக போடுங்க, தமிழ் வழி கல்வி கற்கிற எல்லா மாணவர்களுக்கும் கண்ணனை தலைவராக போடுங்க. ஆக 2 பேருமே ஸ்கூல் பீப்புள் லீடர்ஸ் ஆனாங்க. இவர்களோட நட்பை பாராட்டாதவர்களே கிடையாது. குழந்தைகளே, நீங்களும் இவர்களைப் போல் மிகச்சிறந்த நண்பர்களை பெற்றுக்கொண்டு நட்பில் சிறந்து விளங்கணும். இதைத்தான் மகாகவி பாரதி ஞேயம் காத்தல் செய் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக நாம பார்க்க போறது 42வது புதிய ஆத்திச்சூடி. இதை நாளைக்கு பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.